வணக்கம் நேர்களே. இன்று ஜூலை 15 ஆனி 31 புதன்கிழமை, வளர்பிறை 3ஆம் நாள், சந்திர தரிசனம் நன்னாள். இன்று தீராத நோய் தீர்த்து கிரகண தோஷம் நீக்கும் இன்றைய நாளின் பொன்மொழி, ஒவ்வொரு நாளும் சிறந்த நாளாக இருக்கட்டும். முதலில் இன்றைய நேர விவரங்களை விரிவாக பார்த்து விடுவோம். இன்றைய நல்ல நேரம் காலை 11:30 முதல் 12 மணி வரை. இந்த நேரத்தின் சிறப்பு, முக்கிய முடிவுகள் எடுத்தால் காரியம் தடையின்றி நடக்கும். மற்றும் மாலை 4:45 முதல் 5:45 வரை. இந்த நேரத்தின் சிறப்பு, புதிய முயற்சிகள் பெரும் வெற்றியை தரும். இன்றைய கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 முதல் 2:45 வரை. இந்த நேரத்தின் சிறப்பு, புதிய தொழில் திட்டங்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் நடத்த அனுகூலம் உண்டாகும். மற்றும் மாலை 6:30 முதல் 7:30 வரை. இந்த நேரத்தின் சிறப்பு, குடும்பத்தில் சுப காரியங்கள் பேசினால் நன்மை தரும். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. இந்த நேரத்தில் புதிய காரியங்களை தொடங்க வேண்டாம். ராகு காலம் தடங்கள் ஏற்படுத்தும் நேரம். யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. இந்த நேரத்தில் செய்யும் சுப காரியங்கள் தொடர்ந்து பல மடங்கு பெருகும். சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல் வரும் என்பதால் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். கோபத்தை குறைத்து அமைதியாக இருப்பது நல்லது. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இனி 12 ராசிகளுக்கான பலன்களை விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து இந்த சேனலை பின்தொடருங்கள். உங்கள் குலதெய்வத்தின் பெயரை பதிவிட்டால் நல்லது நடக்கும். மேலும் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கும். மேஷம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தேவையில்லாத வீண் செலவுகள் பாக்கெட்டை துளைக்கும் நாளாக இருக்கும். பண வரவு இருந்தாலும் எதிர்பாராத மருத்துவ செலவுகளோ அல்லது வண்டி வாகன பழுதுகளோ வந்து சேர்ந்து சேமிப்பை கரைக்கும் என்பதால் சிக்கனம் தேவை. வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் கூட்டு தொழிலில் புது முதலீடுகளை தள்ளி வைப்பது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே வீண் விவாதங்கள் வரலாம் என்பதால் பேச்சில் நிதானத்தை கடைபிடியுங்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை நம்பி சொந்த பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். வேலைப்பளு அதிகமாகும். கீ என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்கள் இன்று யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வம்பில் மாட்டலாம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்கள் ராசிக்கு காலை 11:30 முதல் 12 மணி வரை நல்ல நேரம் என்பதால் குலதெய்வ வழிபாடு செய்ய நிம்மதி உண்டாகும். மதியம் 12 மணி முதல் 1:30 வரை ராகு காலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஊதா. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருவள்ளூர் வீரராகவ பெருமாள். வழிபாட்டு முறை, பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணாய என்று 21 முறை சொன்னால் வீண் செலவுகள் கட்டுப்படும். இன்று உங்கள் ராசிக்கு செலவு. ரிஷபம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் சுறுசுறுப்பும் பிறக்கும் நாளாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க புதிய உத்திகளை கையாளுவீர்கள். பழைய கடன்கள் வசூலாகி ஓரளவுக்கு நிம்மதி தரும். அதே நேரத்தில் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். அரசாங்க வழியில் எதிர்பார்த்த சில சலுகைகளில் இழுபறி நிலை நீடிக்கும் என்பதால் பொறுமை அவசியம். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவை. வேகம் வேண்டாம். ஊ என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்கள் இன்று உங்களது ரகசியங்களை வெளியில் உள்ளவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று அறிமுகமில்லாத நபர்களிடம் அனாவசிய பேச்சுகளை குறைக்கவும். இன்று உங்கள் ராசிக்கு காலை 11:30 முதல் 12 மணி வரை நல்ல நேரம் என்பதால் தீபம் ஏற்றி வழிபட தடைகள் நீங்கும். மதியம் 12 மணி முதல் 1:30 வரை ராகு காலம் என்பதால் புதுவேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராணாதபுரம் கோதண்டராமர். வழிபாட்டு முறை, கோதண்டராமருக்கு துளசி மாலை சாற்றி ஓம் ஸ்ரீராம ஜெயம் என்று 21 முறை சொன்னால் காரிய சித்தி உண்டாகும். இன்று உங்கள் ராசிக்கு ஆர்வம். மிதுனம்.
மிதுனம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஆழ்ந்த சிந்தனையும் திட்டமிடலும் தேவைப்படும் நாளாக இருக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் இறங்க வேண்டாம், அது பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வரவுகள் சுமாராக இருந்தாலும் உங்களது புத்திசாலித்தனத்தால் சமாளிப்பீர்கள். அதே நேரத்தில் குடும்ப உறவுகளுக்குள் தேவையில்லாத பழைய கசப்பான சம்பவங்களை மீண்டும் பேசி மன அமைதியை கெடுத்துக் கொள்ள வேண்டாம். ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரலாம் என்பதால் வெளி உணவுகளை தவிர்க்கவும். கோ என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்கள் இன்று ஏதேனும் முக்கிய முடிவுகள் எடுத்தால் அதை தள்ளி வைப்பது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று அறிமுகமில்லாத நபர்களிடம் அனாவசிய பேச்சுகளை குறைக்கவும். இன்று உங்கள் ராசிக்கு காலை 11:30 முதல் 12 மணி வரை நல்ல நேரம் என்பதால் இறைவனை தியானித்து வேலைகளை கவனிக்கவும். மதியம் 12 மணி முதல் 1:30 வரை ராகு காலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள். வழிபாட்டு முறை: பெருமாளுக்கு விளக்கேற்றி ஓம் நமோ நாராயணாய என்று 36 முறை சொன்னால் சோதனைகள் நீங்கும். இன்று உங்கள் ராசிக்கு பணிவு. கடகம். கடகம் ராசி அன்பர்களே, இன்று உங்களது விடாமுயற்சியால் மட்டுமே காரியங்களை சாதிக்க வேண்டிய நாளாக இருக்கும். எடுக்கும் புதிய முயற்சிகளில் ஆரம்பத்தில் சில தடைகளும் முட்டுக்கட்டைகளும் வந்து பின்புதான் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் சிறு மனஸ்தாபங்கள் வர வாய்ப்புண்டு என்பதால் விட்டுக் கொடுத்து போங்கள். அதே நேரத்தில் வெளியூர் பயணங்களின் போது உங்களது உடைமைகள் மற்றும் பணப்பையை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். திருட்டு பயம் உண்டு. உத்தியோகத்தில் வேலை பழுவால் சோர்வு உண்டாடலாம். ஹி என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்கள் இன்று புதிய முதலீடுகள் எதையும் செய்யாமல் தவிர்ப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று சமையல் மற்றும் நெருப்பு விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். இன்று உங்கள் ராசிக்கு காலை 11:30 முதல் 12 மணி வரை நல்ல நேரம் என்பதால் குலதெய்வத்தை வேண்டினால் நன்மைகள் நடக்கும். மதியம் 12 மணி முதல் 1:30 வரை ராகு காலம் என்பதால் புதுவேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் முத்துவெள்ளை. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சோளிங்கர் நரசிம்மர். வழிபாட்டு முறை: நரசிம்மருக்கு நெய் தீபம் ஏற்றி ஓம் நம நரசிம்மாய என்று 21 முறை சொன்னால் தடைகள் யாவும் விலகும். இன்று உங்கள் ராசிக்கு முயற்சி. சிம்மம். சிம்மம் ராசி அன்பர்களே, இன்று உங்களது ஆழ்ந்த சிந்தனையும் திட்டமிடலும் தேவைப்படும் நாளாக இருக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் இறங்க வேண்டாம், அது பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வரவுகள் சுமாராக இருந்தாலும் உங்களது புத்திசாலித்தனத்தால் சமாளிப்பீர்கள். அதே நேரத்தில் குடும்ப உறவுகளுக்குள் தேவையில்லாத பழைய கசப்பான சம்பவங்களை மீண்டும் பேசி மன அமைதியை கெடுத்துக் கொள்ள வேண்டாம். ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரலாம் என்பதால் வெளி உணவுகளை தவிர்க்கவும். பூ என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்கள் இன்று அண்டை வீட்டாரிடம் வீண் வாக்குவாதங்களை செய்வதை தவிர்க்கவும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது ரகசியங்களை வெளியில் பகிர்வதை தவிர்க்க வேண்டும். இன்று உங்கள் ராசிக்கு காலை 11:30 முதல் 12 மணி வரை நல்ல நேரம் என்பதால் அமைதியாக குலதெய்வத்தை வழிபடலாம். மதியம் 12 மணி முதல் 1:30 வரை ராகு காலம் என்பதால் புதுவேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காஞ்சி கைலாசநாதர். வழிபாட்டு முறை: சிவபெருமானுக்கு விளக்கேற்றி ஓம் நமசிவாய என்று 47 முறை சொன்னால் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். இன்று உங்கள் ராசிக்கு சிந்தனை. கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனதில் தேவையில்லாத பயங்களும் அலைச்சல்களால் கவலைகளும் வந்து நீங்கும் நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் கடினமாக உழைத்தாலும் அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்க தாமதமாகும் என்பதால் சோர்வடைய வேண்டாம். வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ பிரச்சனைகளால் சிறு சண்டைகள் வரலாம். பரஸ்பரம் விட்டு கொடுப்பது நல்லது. கையில் இருக்கும் பணத்தை ஆடம்பரமாக செலவு செய்யாமல் சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். தீ என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்கள் இன்று புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை தள்ளி வைப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். இன்று உங்கள் ராசிக்கு மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம் என்பதால் இல்லத்து பூஜை அறையில் விளக்கேற்றவும். மதியம் 12 மணி முதல் 1:30 வரை ராகுகாலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 7.
அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர். வழிபாட்டு முறை: சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து ஓம் நமசிவாய என்று 21 முறை சொன்னால் கவலைகள் தீரும். இன்று உங்கள் ராசிக்கு கவலை. துலாம். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பல வழிகளிலும் யோகமும் தொட்ட காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும் நாளாக இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்று சுமூகமாக முடியும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் வந்து பாக்கெட்டை நிரப்பும். அதே நேரத்தில் நண்பர்கள் என்ற போர்வையில் இருக்கும் சில மறைமுக எதிரிகளால் சிறு சங்கடங்கள் வரலாம் என்பதால் யாரையும் எளிதில் நம்ப வேண்டாம். வண்டி வாகனங்களில் செல்லும்போது கூடுதல் கவனம் தேவை. வேகம் வேண்டாம். ந என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்கள் இன்று புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளில் இறங்கினால் அது சாதகமாக முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். இன்று உங்கள் ராசிக்கு காலை 11:30 முதல் 12 மணி வரை நல்ல நேரம் என்பதால் இறை வழிபாடு செய்ய காரிய சித்தி உண்டாகும். மதியம் 12 மணி முதல் 1:30 வரை ராகுகாலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மடப்புரம் காளியம்மன். வழிபாட்டு முறை: அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி ஓம் சக்தி என்று 36 முறை சொன்னால் யோகங்கள் நிலைக்கும். இன்று உங்கள் ராசிக்கு யோகம். விருச்சிகம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பல வழிகளிலும் ஏமாற்றங்களும் நிலைத்த காரியங்களில் சிறு நஷ்டங்களும் வர வாய்ப்புள்ள நாளாக இருக்கும். மற்றவர்களை நம்பி பெரிய தொகையை கடனாக கொடுத்தால் அது திரும்ப வராமல் ஏமாற்றத்தை தரும். கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஏமாற்றப்படலாம் என்பதால் கணக்கு வழக்குகளில் எச்சரிக்கை தேவை. அதே நேரத்தில் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம் என்பதால் வேலையில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். அவசரப்பட்டு யாரிடமும் வாக்குறுதி தர வேண்டாம். ச என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்கள் இன்று புதிய தொழில் முயற்சிகளை முற்றிலும் தள்ளி வைப்பது நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அலைச்சல் அதிகமாகும். இன்று உங்கள் ராசிக்கு மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம் என்பதால் இறைவனை துதித்து அமைதியாக இருக்கவும். மதியம் 12 மணி முதல் 1:30 வரை ராகுகாலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி. வழிபாட்டு முறை: முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி ஓம் சரவணபவ என்று 21 முறை சொன்னால் ஏமாற்றங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். இன்று உங்கள் ராசிக்கு ஏமாற்றம். தனுசு. தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல மேன்மையும் உயர்வுகளும் உண்டாகும் நாளாக இருக்கும். உங்களது திறமையான பேச்சால் புதிய ஒப்பந்தங்களை பெற்று வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தில் உள்ள சுற்றத்தாரால் சிறு பொறாமை குணங்களும் அவதூறுகளும் வரலாம் என்பதால் குடும்ப ரகசியங்களை வெளியில் பேச வேண்டாம். ஆரோக்கியத்தில் கண் எரிச்சல் அல்லது ஒற்றை தலைவலி போன்ற சிறு உபாதைகள் வந்து நீங்கும். ம என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்கள் இன்று ஏதேனும் புதிய ஆடைகள் அல்லது ஆபரணங்கள் வாங்கினால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். மூலம். உங்களது அசல் ராசி நட்சத்திரம் என்பதால் இன்று சந்திராஷ்டமம் என்பதால் புதிய முயற்சிகளை தவிர்த்து அமைதியாக இருக்கவும். இன்று உங்கள் ராசிக்கு காலை 11:30 முதல் 12 மணி வரை நல்ல நேரம் என்பதால் தியானம் மற்றும் இறை வழிபாடு செய்ய நன்மைகள் கூடும். மதியம் 12 மணி முதல் 1:30 வரை ராகுகாலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிதம்பரம் நடராஜர். வழிபாட்டு முறை: நடராஜருக்கு நெய் தீபம் ஏற்றி ஓம் நமசிவாய என்று 21 முறை சொன்னால் வாழ்வில் மேன்மை உண்டாகும். இன்று உங்கள் ராசிக்கு மேன்மை. மகரம். மகரம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். உற்றார் உறவினர்களின் ஆதரவோடு நீண்ட நாள் பிரிந்திருந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும். அதே நேரத்தில் வெளியாட்கள் அல்லது அண்டை வீட்டாரிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. வீண் பழிச்சொற்கள் வர வாய்ப்புண்டு. அரசாங்க காரியங்களில் சிறு முட்டுக்கட்டைகள் வந்து பின்புதான் முடியும் என்பதால் பொறுமையை கடைபிடியுங்கள்.
பா என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்கள் இன்று ஏதேனும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கினால் அது சுமூகமாக முடியும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உணவு கட்டுப்பாட்டில் கவனமாக இருக்க வேண்டும். அஜீரண கோளாறுகள் வரலாம். இன்று உங்கள் ராசிக்கு மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம் என்பதால் இல்லத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். மதியம் 12 மணி முதல் 1:30 வரை ராகுகாலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருவேற்காடு கருமாரியம்மன். வழிபாட்டு முறை: அம்மனுக்கு மல்லிகை பூ சாற்றி ஓம் சக்தி என்று 21 முறை சொன்னால் குடும்பத்தில் அன்பு நிலைக்கும். இன்று உங்கள் ராசிக்கு அன்பு. கும்பம். கும்பம் ராசி அன்பர்களே, இன்று உங்களது மனதில் மட்டற்ற மகிழ்ச்சியும் சுறுசுறுப்பும் தாராளமாக பெருகும் நாளாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய கிளைகள் தொடங்கும் முயற்சிகள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் உங்களது கடின உழைப்பிற்கு ஏற்ற பாராட்டுகளும் பதவி உயர்வுகளும் தேடி வரும். அதே நேரத்தில் கையில் இருக்கும் பணத்தை தேவையில்லாத ஆன்லைன் சூதாட்டங்களிலோ அல்லது ஆடம்பர செலவுகளிலோ விட்டு விரயம் செய்ய வேண்டாம். சிக்கனம் தேவை. வாகன பயணங்களின் போது ஆவணங்களை பத்திரமாக வைத்திருக்கவும். அலட்சியம் வேண்டாம். ரா என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்கள் இன்று ஏதேனும் நல்ல காரியம் தொடங்கினால் அதன் மூலம் பெரும் புகழும் கௌரவமும் தேடி வரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று யாருக்கும் சாட்சி கையெழுத்தோ அல்லது ஜாமீனோ போடக்கூடாது. ஆபத்து வரலாம். இன்று உங்கள் ராசிக்கு காலை 11:30 முதல் 12 மணி வரை நல்ல நேரம் என்பதால் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்ய நன்மைகள் பெருகும். மதியம் 12 மணி முதல் 1:30 வரை ராகுகாலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உப்பிலியப்பன் பெருமாள். வழிபாட்டு முறை: பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி ஓம் நமோ நாராயணா என்று 21 முறை சொன்னால் மகிழ்ச்சி நிலைக்கும். இன்று உங்கள் ராசிக்கு மகிழ்ச்சி. மீனம். மீனம் ராசி அன்பர்களே, இன்று உங்களது மனதில் நல்ல அமைதியும் தெளிவான சிந்தனைகளும் பிறக்கும் நாளாக இருக்கும். இதுவரை இருந்த குழப்பங்கள் யாவும் நீங்கி புதிய பாதையில் பயணிக்க தொடங்குவீர்கள். வியாபாரத்தில் சுமூகமான லாபம் கிடைக்கும். அதே நேரத்தில் உறவினர்கள் வழியில் சில அசுப செய்திகள் வந்து மனதை வாட வைக்கலாம் என்பதால் மன தைரியம் தேவை. வெளியூர் பயணங்களின் போது உங்களது உடைமைகள் மற்றும் பணத்தை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். அலட்சியம் வேண்டாம். சூ என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்கள் இன்று ஏதேனும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் பேசினால் அது உங்களுக்கு சாதகமாக முடியும். பூரட்டாடி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று புதிய தொழில் முதலீடுகள் எதையும் செய்யாமல் தள்ளி வைப்பது நல்லது. இன்று உங்கள் ராசிக்கு மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம் என்பதால் இறைவனை தியானித்து வேலைகளை கவனிக்கவும். மதியம் 12 மணி முதல் 1:30 வரை ராகுகாலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருவையாற்றங்கரை அண்ணாமலையார். வழிபாட்டு முறை: சிவபெருமானுக்கு அகல் விளக்கு ஏற்றி ஓம் நம சிவாய என்று 47 முறை சொன்னால் தீராத துயரங்கள் நீங்கி அமைதி உண்டாகும். இன்று உங்கள் ராசிக்கு அமைதி. இன்றைய புதன்கிழமை சந்திர தரிசனம் நன்னாளில் எல்லாருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க இறைவனை வேண்டுகிறேன். நீங்கள் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கும் குடும்பத்தில் ஒருவருக்கு பகிருங்கள். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.